வணக்கம் நண்பா. நம்ம இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருமேற்றலேஸ்வரர் திருக்கோவிலோட சிறப்பை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட முதல் பதிவில் திருநாவுக்கரசர் உழவாரப் பணி செய்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருப்போம். நாயன்மார்கள் பல பேர் உழவாரப் பணிகளை செய்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்மள சில பேரும் இந்த உழவாரப் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். உழவாரப்பணி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த உழவாரப்பணி அப்படின்றது என்ன அப்படின்றது தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உழவாரப்பணிக்கு எளிமையான விளக்கம் என்னன்னா, கோவில்களில் தொண்டு செய்வது அப்படின்னு சொல்லலாம். அதை ஒவ்வொரு சிறு சிறு விஷயமாகவும் சொல்லணும் அப்படின்னா, கோவில்களில் உள்ள குப்பைகளை அகற்றுதல், தூண்களின் மீது போடப்பட்டிருக்கும் இந்த திருநீறுகளை அகற்றுதல், வதங்கிய பூ மாலைகள் போன்றவற்றை எடுத்து நந்தவனத்தில் போடுதல், கோவில்களில் உள்ள விளக்குகளை துடைப்பது அல்லது கழுவுவது, கோவில்களில் உள்ள நந்தவனங்களை தூய்மைப்படுத்துதல், அதாவது செடி கொடி மரங்களை சீர்படுத்தி சரிப்படுத்துதல், கோவில்களில் தேங்கியுள்ள நீர் அழுக்குகளை சுத்தப்படுத்துதல், கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்தி மற்றும் பல சிலைகளை அழுக்குகளை நீக்குதல், கோவில்களில் கற்பூர புகையால் புகைந்திருக்கும் அந்த புகை மற்றும் அந்த ஒட்டடைகள் அதனை சுத்தப்படுத்துதல், கோவில்களின் சிலைகளுக்கு கட்டப்பட்டிருக்கும் அந்த சாமி துணிகளை துவைத்தல், இது போன்ற பல விஷயங்களை உழவாரப் பணி அப்படின்றது சொல்றாங்க. ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தை நடத்துவதை விட மிகவும் மேன்மையானது இந்த உழவாரப் பணி செய்தல். நம்மில் பல பேர் இந்த உழவாரப் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து செய்யுங்க. இந்த உழவாரப் பணின்னா என்னன்றதை இப்போதான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த தொண்டில் கலந்துக்கோங்க.